ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம் டு ட்ரை குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா சுவையான மோமோஸ். அதை செஞ்சு ருசி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மோமோஸ் செய்யறதுக்கு முதல்ல வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவை எடுத்துட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி நல்லா அதில் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கோஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறது, கேரட் சீவ் வச்சுருக்கிறது, பீன்ஸு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் 2. இப்போது ஸ்டஃப் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேன் வந்து நல்லா சூடாகிட்ட பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திருப்பி எப்படா செய்வோம்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குடமிளகாய் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கோஸ் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கலாம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து காய் வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா இப்போ வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டஃப் ரெடி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மோமோ செய்யறதுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து தனியாக எடுத்து அதை பாதி பாதியாக உருண்டையாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அதை வந்து ஒன்று எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப் எடுத்து வைக்கிறீங்களோ, கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க மாவில் அந்த ஃப்ளீட் பாருங்கள் எப்படி நாங்கள் மடிக்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டஃப் கொஞ்சோண்டு வச்சுட்டு அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா வரும். அப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் சுருட்டிட்டு அப்படியே வைங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாங்கள் 2வது டைமும் பண்ணுறோம் அது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் வந்து எல்லா மாவுலேயும் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இட்லி குண்டால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து இந்த மோமோஸ் இட்லி குண்டால் 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சட்னி வச்சுருக்கோம். இந்த மோமோஸ் சட்னி செய்யறதுக்கு நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பாருங்கள், அவங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.